நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் சில நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள், சில தீமை செய்யக்கூடிய பூச்சிகள் ரெண்டுமே இருக்குது. அதில் ஒரு பூச்சி தான் பொறிவண்டு. இந்த பொறிவண்டு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக நமக்கு நன்மை செய்யக்கூடியது. தோட்டத்தில் வரக்கூடிய இலைப்பேன், அஸ்வினி பூச்சி, இந்த மாதிரி சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சிகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேட்டையாடும். ஆனால் அதே மாதிரி போலி பொறிவண்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆனால் அந்த போலி பொறிவண்டு நமக்கு நன்மை செய்யாது. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடிகளில் இருக்கக்கூடிய பச்சையத்தெல்லாம் சுரண்டி சாப்பிட்டுட்டு இலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜல்லடை மாதிரி ஆக்கிரும். நெஜ பொறிவண்டு எது, போலி பொறிவண்டு எது, இந்த நெஜ பொறிவண்டு என்ன பண்ணும், போலி பொறிவண்டு என்ன பண்ணும், நெஜ பொறிவண்டு வந்தால் நம்ம அதை எப்படி பாதுகாக்கணும், போலி பொறிவண்டு வந்தால் அதை எப்படி நம்ம தடுக்கணும் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பொறிவண்டில் நெஜ பொறிவண்டுக்கும் போலி பொறிவண்டுக்கும் இருக்கக்கூடிய சில வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க முடியும். நெஜ பொறிவண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடலை பருப்பு சைஸில் இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு தலை இருக்கும். அதுக்கு மேலே அந்த ரெக்கைக்கு மேலே இருக்கக்கூடிய ஓட்டில் 6 புள்ளிகள் இருக்கும். அப்படி இல்லைன்னா 6 கோடுகள் இருக்கும். அதாவது ஒரு ரெக்கையிலும் 3 கோடுகள் அல்லது 3 புள்ளிகள் இருக்கும். இதுதான் நெஜ பொறிவண்டு அப்படின்னு வல்லுநர்கள் சொல்கிறாங்க. இந்த போலி பொறிவண்டில் கணக்கில் இல்லாத புள்ளிகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி கோடுகளும் பார்த்திங்கன்னா அன்னியவனாக இருக்கும் அப்படின்றாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மஞ்சள் கலர், சிகப்பு கலர் 2 கலர்லையுமே இருக்கும். இந்த பொறிவண்டு வந்து பார்த்திங்கன்னா நெஜ பொறிவண்டா போலி பொறிவண்டான்றதை நம்ம குஞ்சுகளாக இருக்கும்போதே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெஜ பொறிவண்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த நெஜ பொறிவண்டு என்ன பண்ணுவோன்னா, நம்ம தோட்டத்தில் பூச்சிகள் வந்ததுன்னா இந்த பொறிவண்டு வந்து இனப்பெருக்கம் பண்ணி இந்த அஸ்வினி பூச்சி, இலைப்பெண் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட ஆரம்பிக்கும். அது இனப்பெருக்கம் பண்ணும்போதே குஞ்சுகளாக இருக்கும்போதே பார்த்திங்கன்னா இந்த பூச்சிகளை வேட்டையாட ஆரம்பிச்சிடும். இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நெஜ பொறிவண்டோட குஞ்சுகள். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புழு மாதிரி தான் இருக்கும். அது பார்த்தாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் ப்ரௌன் கலர், பிளாக் கலர்லாம் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து நெஜ பொறிவண்டோட புழுக்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக 2 கொம்பு மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா, இதுதான். இது வளர்ந்து தான் நாளடைவில் வண்டாக மாறும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 7 நாள் டைம் எடுத்துக்கும். இந்த 7 நாள் டைமில் தான் இந்த புழுக்கள் வண்டுகளாக மாறும். ஆனால் இது புழுக்களாக இருக்கும்போதே நமக்கு நன்மை செய்ய ஆரம்பிச்சிடும். வரக்கூடிய பூச்சிகள் எல்லாத்தையுமே சாப்பிட்டு வேட்டையாடி தான் இது வளர்ந்துட்டுருக்கோம். இது வண்டாக மாறினதுக்கப்புறம் இன்னும் நிறைய இனப்பெருக்கம் பண்ணி இருக்கக்கூடிய எல்லா பூச்சிகளையும் சாப்பிடும். இதனால் செடிகளுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. அதனால் இது நன்மை செய்யக்கூடிய பொறிவண்டாக நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த மாதிரி பொறிவண்டு உங்கள் தோட்டத்தில் வந்துருச்சு அப்படின்னா, தோட்டத்தில் ஏற்கனவே உங்களுக்கு அஸ்வினி பூச்சி, இலைப்பெண்லாம் இருந்தாலும் கூட நம்ம எந்தவித பூச்சி விரட்டியும் தெளிக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம பூச்சி விரட்டிகள் தெளித்தோம்னா நமக்கு அஸ்வினி பூச்சி, இலைப்பெண்கள் போகுதோ இல்லையோ இந்த மாதிரி நன்மை செய்யக்கூடிய பொறிவண்டுகள் அழிஞ்சு போயிடும் அல்லது பறந்து போயிடும். அதனால் இந்த மாதிரி நன்மை செய்யக்கூடிய பொறிவண்டுகள் வந்துருச்சுனாலே நம்ம செடிகளுக்கு எந்தவித பூச்சி விரட்டியும் நம்ம பயன்படுத்த தேவையில்லை. அதுவே அதோட வேலையை பார்த்துக்கும். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போலி பொறிவண்டை பற்றி பார்க்கலாம். இந்த போலி பொறிவண்டு எப்படி இருக்கும்னா, அதோடைய குஞ்சுகள் வந்து மஞ்சள் கலரில் இருக்கும். மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முள்ளாக இருக்கும். இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துலையும் இருக்குது. நான் உங்களுக்கு பிடிச்சி காமிக்கிறேன். இந்த மஞ்சள் கலர் இருக்கக்கூடிய புழுக்கள் வந்து பார்த்திங்கன்னா மேலே முள்ளாக இருக்கும். ஸோ இது வந்து வளர்ந்து உங்களுக்கு இதுவும் பொறிவண்டாக மாறும். பார்க்குறதுக்கு அந்த ஏற்கனவே நம்ம நெஜ பொறிவண்டு பார்த்தோம்னா அதே மாதிரி ஷேப்பில் தான், அதே மாதிரி உருவத்தில் தான் இருக்கும். ஆனால் அந்த கோடுகள் மட்டும் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கும், புள்ளிகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் நம்ம வந்து கணக்கில் எடுத்து ஒவ்வொரு புள்ளிகள் எங்கே எத்தனை புள்ளிகள் இருக்குது, எத்தனை கோடுகள் இருக்குது அப்படின்லாம் நம்ம எண்ணி பார்த்து தான் இதெல்லாம் கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு அவசியம் கிடையாது. இந்த போலி பொறிவண்டு வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்த உடனே நமக்கு வித்தியாசம் தெரிஞ்சிடும். இந்த போலி பொறிவண்டு குஞ்சுகள் பொரித்த உடனே செடியை சாப்பிட ஆரம்பிச்சிடும். செடியில் இருக்கக்கூடிய இலையில் இருக்கக்கூடிய பச்சையத்தை ஃபுல்லாக சுரண்டி சாப்பிட்டுட்டு இலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜல்லடை மாதிரி இருக்கும். இப்போ நம்ம தோட்டத்தில் இருக்குது, நான் உங்களுக்கு ஒன்று பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இதில் தெரியும் உங்களுக்கு இந்த இலை பார்த்தீங்கன்னா ஜல்லடை மாதிரி ஆயிருக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே முள்ளாக இருக்குது பாருங்கள். ஸோ இலைகள் நீங்கள் சாதாரணமாக பார்த்தாலே இந்த மாதிரி ஜல்லடை மாதிரி இருந்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் இங்கே போலி பொறிவண்டோடைய ஆதிக்கம் இருக்குது அப்படின்றத. இந்த மாதிரி போலி பொறிவண்டோட ஆதிக்கம் இருந்ததுன்னா உடனடியாக அதை தடுக்கணும். இதெல்லாம் நம்ம வருதான்னு பார்க்குறதுக்கு நம்ம தினந்தோறும் நம்ம தோட்டத்தை கண்காணிக்கணும். ஏன்னா இதோட வளர்ச்சி காலமே ஒரு 7 நாள் தான் அப்படின்னும்போது நம்ம ஒரு 2-3 நாள் கவனிக்காமல் விட்டால் கூட இது அதிகமாக பெருகிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே தோட்டத்துக்கு வந்தீங்கன்னா தோட்டத்தில் செடிக்கு அடியிலையும் செடிக்கு மேலேயும் ஜஸ்ட் நம்ம எப்படியே ஒரு ஏதாச்சும் இலைகளில் மாற்றம் தெரியுதா அப்படின்னு நம்ம பார்த்து ஆரம்பத்திலே பார்த்துட்டோம்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாக தடுத்துடலாம். சரி, இப்போ இந்த பூச்சிகள்லாம் வந்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக பெருகிறோம். இதை எப்படி தடுக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல் வேலையாக இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி போடணும். இது வந்து பார்த்திங்கன்னா மேலே முள்ளாக இருக்கிறதால நம்ம கையில் பட்டால் அரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் என்ன பண்ணுவோன்னா இந்த மாதிரி ரப்பர் க்ளவுஸ் நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த அலர்ஜியும் ஏற்படாது. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூச்சிகள் பட்டதுன்னா கையில் அரிப்பு இந்த மாதிரி அலர்ஜிலாம் ஏற்படும். அதனால் இந்த மாதிரி ரப்பர் க்ளவுஸ்லாம் வாங்கி வச்சுக்கிறது நல்லது.
அப்படி இல்லைனா இந்த ஏர் டை அடிக்கிறதுக்காக ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் மாதிரி ஒரு க்ளவுஸ் வச்சுருப்பாங்க, அது கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் எவ்வளவு இலைகளை வந்து அது சாப்பிட்ருக்கு அப்படின்னு பாருங்கள். நான் உங்களுக்கு இதெல்லாமே கட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ முதல் வேலையாக இந்த பூச்சிகள் தாக்கின இலைகள் எல்லாத்தையுமே முதல்ல கட் பண்ணி தூக்கி போடுறதுக்கான வழியை செய்யுங்க. அதுக்கப்புறம் தான் இதுக்கு தேவையான பூச்சி விரட்டிகள் தெளிக்க போகிறோம். ஏன்னா நம்ம பூச்சி விரட்டிகள் தெளித்தா அந்த பூச்சி விரட்டிகள் உடனே வேலை செய்யாது, கொஞ்சம் டிலே ஆகும். அது டிலே ஆகிறதுக்குள்ளார இதெல்லாமே வளர்ந்து பெருசாகி இன்னும் அதிகமாக இனப்பெருக்கம் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மாதிரி பூச்சிகள் பார்த்திங்கன்னா முதல் வேலையாக அந்த பூச்சிகள் இருக்க இலைகளை கட் பண்ணி எடுக்கிற வேலையை செய்யுங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா நன்மை செய்யக்கூடிய பூச்சிகளை விட இந்த மாதிரி தீமை செய்யக்கூடிய பூச்சிகளுடைய வளர்ச்சி வேகம் அதிகமாகவே இருக்கும். ஒரு சில நண்பர்கள் கூட அவங்க தோட்டத்தில் இந்த மாதிரி பூச்சிகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ்லாம் அனுப்பியிருந்தாங்க. சரி, அவங்களுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவை உடனே போடுறேன். சரி, இப்போ பார்த்திங்கன்னா இந்த போலி பொருண்டுகளுடைய குஞ்சுகள் இருக்கக்கூடிய எல்லா இலைகளையுமே கட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறது ஃபுல்லாகவே அந்த போலி பொருண்டு இருக்கக்கூடிய இலை தான். எந்தெந்த இலையெல்லாம் வந்து அந்த பூச்சி இருக்கோ அது எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டேன். இலைக்கு அடியில் பாருங்கள், இந்த மாதிரி சின்ன குஞ்சுகள் இருந்தாலும் சரி அல்லது இந்த மாதிரி பெரிய பூச்சிகள் இருந்தாலும் சரி எல்லா இலையுமே கட் பண்ணிடுங்க. ஒரு இலையை விட்டால் கூட அதிலேருந்து மறுபடியும் மற்ற செடிகளுக்கு பரவ வாய்ப்பு இருக்குது. நம்ம அப்படியே விட்டால் தான் இது வந்து பரவிட்டே இருக்கும். முதல்ல இது மாதிரி கட் பண்ணிட்டோம்னா பிரச்சனை இல்லை. சரி, இந்த மாதிரி இலையெல்லாம் மொத்தமாக கட் பண்ணுறதுக்கு எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா இது மாதிரி க்ளவுஸ் போட்டு இந்த பூச்சிகளை அப்படியே நசுக்கி விடுங்க கையில். ஆனால் அது மாதிரி இப்போ நசுக்கி விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றதால தான் நான் வந்து இலையை கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு மொத்தத்தையும் நம்ம தோட்டத்தை விட்டு தூரமாக எங்கேயாச்சும் உணவு போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா முடிஞ்சால் மண்ணில் குழி தோண்டி புதைச்சிருங்க. இந்த பூச்சிகள்லாம் இறந்துடும். இனி இந்த பூச்சி வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெர்டிசிலியம் லக்கானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயிரியல் பூச்சிக்கொல்லி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் கிடையாது, இது ஒரு ஆர்கானிக் தான். சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்தும் உயிரியல் பூச்சிக்கொல்லி அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நர்சரிஸில் கிடைக்குது, இல்லைனா ஆன்லைன் ஷாப்ஸில் கூட கிடைக்குது. இந்த மாதிரி மழைக்காலங்களுக்கு இந்த மாதிரி வெர்டிசிலியம் லக்கானி வந்து வாங்கி வச்சுக்கிங்க. அப்படி இல்லை உங்களுக்கு உடனே வெர்டிசிலியம் லக்கானி கிடைக்கல, நம்ம ஆர்டர் பண்ணாலும் வந்து சேர்றதுக்கு ஒரு 3-4 நாள் ஆகும் அப்படின்னா தயங்காமல் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கரைசலோ அல்லது வேப்பெண்ணெய் கரைசலோ நீங்கள் செடிகளுக்கு தெளித்து விடுங்க. அதுக்கப்புறம் இந்த வெர்டிசிலியம் லக்கானி வந்ததுக்கப்புறம் இதை வந்து 1 லிட்டர் தண்ணியில் 5 ml கலந்து செடிகள் மேலே தெளித்து விடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சாறு உறிஞ்சும் பூச்சி மட்டும் கிடையாது. பொதுவாக நம்ம செடிகளில் இருக்கக்கூடிய சாறு உறிஞ்சும் பூச்சிகள், அஸ்வினி பூச்சி, இலைப்பெண், இந்த மாதிரி எல்லா பூச்சிகளுக்குமே இந்த வெர்டிசிலியம் லக்கானியை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். இதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது 1 லிட்டர் தண்ணியில் 5 ml கலந்து செடிகள் மேலே மொத்தமாக நனைகிற மாதிரி இலைகளுக்கு மேல் பக்கத்துலேயும் இலைகளுக்கு அடிப்பக்கத்துலேயும் முழுமையாக நனைகிற அளவுக்கு நீங்கள் அடைச்சி விடுங்க. அது முழுமையாக நனைஞ்சி தண்ணி சொட்டி நம்ம தொட்டியில் விழுற வரைக்கும் அடிங்க. ஏன்னா ஒரு சில பூச்சிகள் நம்ம இந்த இலையெல்லாம் கட் பண்ணும்போது தொட்டியில் தவறி விழுந்திருக்கும். அந்த பூச்சிகளை மிஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாகவே தெளித்து விட சொல்கிறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பயன்படுத்தணுன்றதை பற்றி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இந்த பாட்டிலே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 1 லிட்டர் தண்ணியில் 5 ml கலக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட் வந்து பார்த்தீங்கன்னா 2 years கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு தடவை வாங்கி வச்சிட்டோம்னா 2 வருஷம் வரைக்கும் நம்ம வச்சு பயன்படுத்திக்கலாம். இதை எந்த மாதிரி நேரத்தில் தெளிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை வேலையில் தெளிங்க. அதே மாதிரி இதை தெளித்து ஒரு 4 மணி நேரத்துக்கு மழை இல்லாத மாதிரி பார்த்துங்க. ஒருவேளை நீங்கள் இன்றைக்கி தெளிச்சிங்க ஈவினிங்கு நைட்டு மழை வந்துருச்சுன்னா மறுபடியும் அடுத்த நாள் வந்து தெளித்து விடுங்க. நான் ஒரு தடவை தெளிச்சிட்டேன் இன்னும் பூச்சிகள் போகவே இல்லை அப்படின்னா தொடர்ந்து 3 நாளைக்கு ஒரு தடவை இதை தெளிச்சிட்டே இருங்க. பூச்சி எப்போ கண்ட்ரோல் ஆகுதோ அது வரைக்கும் தொடர்ந்து தெளிங்க. இதனால் செடிகளுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. ஏன்னா நீங்கள் ரசாயன பூச்சிக்கொல்லி தெளிக்கிறீங்க அப்படின்னா அதோட ரிசல்ட் உடனே தெரியும், உடனே வந்து பூச்சிக்கெல்லாம் இறந்துடும். ஆனால் நம்ம அந்த மாதிரி ரசாயனத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் மாடியில் தோட்டம் வச்சு ஆர்கானிக்காக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி உயிரியல் பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தும் போது நமக்கு பூச்சிகள் அழிகிறதுக்கு தாமதமாகும். இருந்தாலும் நம்ம தொடர்ந்து நம்ம தெளிச்சு வந்தோம்னா இந்த மாதிரி பூச்சிகள் வராமல் தடுக்கலாம். இந்த வெர்டிசிலியம் லக்கானி இந்த ஒரு பூச்சி மட்டும் தான் பயன்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாறு உறிஞ்சக்கூடிய எல்லா பூச்சிகளுக்கும் பயன்படுத்தலாம். இது பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு வகையான மாவு பூச்சி. இதுக்கும் பார்த்தீங்கன்னா தெளிச்சு விட்டுருந்தேன். பாருங்கள், இப்போ இந்த மேலே இருந்த இந்த மாவு மட்டும்தான் இருக்குது, அந்த பூச்சிகள் எல்லாமே இறந்துச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சிகள் எல்லாத்துக்குமே வந்து இது தெளிக்கலாம். பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மாவு பூச்சியாக இருந்தது. இது மாதிரி தெளிச்சு விட்டுருந்தேன். அந்த மாவு பூச்சிகள் எல்லாமே இறந்துருச்சு. மேலே இருக்கக்கூடிய மாவு மட்டும்தான் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சாறு உறிஞ்சக்கூடிய எல்லா பூச்சிகளுக்குமே இதை பயன்படுத்தலாம். ஸோ உங்கள் தோட்டத்தில் இந்த மாதிரி போலி பொறிவண்டு மட்டும் கிடையாது, சாறு உறிஞ்சும் பூச்சிகள் எதுவாக இருந்தாலும் அது எல்லாத்துக்குமே இந்த வெர்டிசிலியம் லக்கானியை பயன்படுத்தலாம். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி இந்த வெர்டிசிலியம் லக்கானி பயன்படுத்தியிருந்தீங்கன்னா அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம நண்பர்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம குணா கார்டனிங் ஐடியாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.
மேலும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.